ஆமா, கோயில பார்த்தமே ஒருத்தர, அவர் யாரு? அவரா? அவர் பழனி அண்ணன், நம்ம மாணிக்க மாமா இல்ல, அவர் கடையில வேலை பாக்குறாரு. ஏதோ தப்பு பண்ணிட்டாரா, மாமா அவரை வேலையை விட்டு அனுப்பிட்டாரு. ஆனா அவரை பார்த்தா அப்படி தெரியல. அவர் உன்னை எப்படி வச்சு எங்க பார்த்தாரு? என்னங்க, நீங்க என்ன எப்படி பாத்தீங்களோ அதே மாதிரிதான் அவரும் என்ன பார்த்தாரு. அக்கா வீட்டுக்கு வந்திருந்த அப்ப பார்த்தாரு. உங்க வீட்டுக்கு வந்ததா அவர் சொன்னாரு? ஆமா, ஒரு தடவை வந்திருந்தாரு. எதுக்காக? அது எதுக்காக அவர் வந்திருந்தாருன்னா, அவரை யாரோ அடிச்சு போட்டுட்டாங்க. அத சொல்றதுக்காக தான் எங்க வீட்டுக்கு வந்திருந்தாரு. அவருனா? மாணிக்கம் மாமாவோட தம்பி செல்வம். சேகப்பா லட்சணமா இருப்பானே, அவன் தானே? ஆமா. அவரு உங்க வீட்டுக்கு அடிக்கடி வருவாராமே? ஏதாவது விஷயம் இருந்தா வருவாரு, அவ்வளவுதான். ஆமா, இதெல்லாம் ஏன் கேக்குறீங்க? சும்மாதான். ஏண்டி, எவ்வளவு பிரியம் வச்சிருக்காரு அந்த மனுஷன் உன் மேல, புரிய வேணாம் உனக்கு? அவ்வளவு பிரியமுள்ள ஆளு ஒரு பொருளை வாங்கி பரிசா கொடுத்தா அது எவ்வளவு மரியாதையா சந்தோஷமா ஆசையா வாங்கிக்கணும். அது வெறும் பொருளாடி, கோபியோட பிரியம் இல்லையா அது? அதை உதாசீனப்படுத்தலாமா? உன் வருங்கால புருஷன் கொடுத்தது அது, அதுக்குண்டான மரியாதையை கொடுக்க வேண்டாம். ஏய் போடி, போய் எடுத்துட்டு வா. இல்லக்கா, அது காணும். என்னது காணுமா? ஏய் எங்கடி, எங்க போட்ட? குப்பையில போட்டுட்டியா? இல்லக்கா, நிஜமா தான் சொல்றேன், அதை காணும். பொய் சொல்லாத. பொய் சொல்லலக்கா, உண்மையிலேயே இங்க இல்ல. ஏய் நான் நம்ப மாட்டேன்டி. எவனாவது கேணிச்சுக்கிட்ட போய் சொல்லு, அவன் நம்புவா. வெளியே தூக்கி எரிஞ்சிட்டியா? தெரியும்டி, நீ செஞ்சாலும் செஞ்சிருப்ப. உனக்கு தான் அவ்வளவு திமிராச்சே. அந்த கோபி எவ்வளவு வருத்தப்பட்டு சொன்னார் தெரியுமா? எனக்கு முன்னாடி தூக்கி போட்டிருந்தா கூட அதை நான் எங்க வீட்டுக்கு தெரியாம மறைச்சிருப்பேன். ஆனா என் வீட்டுல உள்ளவங்க முன்னாடி எவ்வளவு அசிங்கமாயிடுச்சுன்னு அழாத குறையா சொன்னாரு. அவர் கடைசியா சொன்ன வார்த்தை எனக்கு கண்ணு கலங்கிடுச்சுடி. இது வரைக்கும் விஜய் என்ன பார்த்து ஒரு தடவை கூட சிரிச்சதில்லைன்னு சொல்றாரு. நீங்க எல்லாருமா சேர்ந்துதான் விஜய கட்டாயப்படுத்தி இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வச்சுங்களான்னு கேக்குறாரு. அதுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்? இல்லக்கா, லீலா ஊருக்கு போற வருத்தத்துல நான் அழுதுகிட்டே ஓடி வந்தேன். நான் வரும்போது அந்த கிஃப்ட என் கையில கொடுத்தாங்க.
அந்த மூட்ல நான் அதை தூக்கி போட்டு போயிட்டேன். ஆனா அதுக்கப்புறம் ஞாபகம் வந்து பார்த்தேன். அந்த கிஃப்ட் அதுக்கப்புறம் காணும்க்கா. இது பாருடி, எல்லாமே உன் கையில தான் இருக்கு. அனாவசியமா ஒருத்தரோட வாழ்க்கையை ரணப்படுத்திடாதடி. முதல்ல அவரை புரிஞ்சுக்க. என்ன ரெண்டு பேரும் ரொம்ப சுவாரஸ்யமா பேசிட்டு இருக்கிய? அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். அப்பா நீங்க சாப்பிடுறீங்களா? சாப்பிடலாமா? நான் நிம்மதியா சாப்பிடணும்னா இந்த விஜி பொண்ணு கல்யாணமும் ஒழுங்கா நடக்கணும். லீலா கல்யாணமே சங்கடம் இல்லாம நடக்கணும்னு திகிலா இருந்துச்சு. ஒரு வழியா நடந்து முடிஞ்சு. ஒரு பிரச்சனையும் இல்லாம விஜி கல்யாணம் நடந்து முடிஞ்சிட்டா அப்புறம் நான் நிம்மதியா சாப்பிடுவேன். அதெல்லாம் நல்லபடியா நடக்கும். நீங்க இப்படி சாப்பிடாம தூங்காம இருந்து உடம்ப கெடுத்துக்காதீங்க. நீங்க போய் முகத்தை அலம்பிட்டு வாங்க, நான் பரிமாறுறேன். சரி, சாப்பிடுறேன். ஏய் பாத்தியா, அப்பா சொல்றது உன் காதுல விழுந்துச்சா? ஒவ்வொரு பொண்ணையும் கட்டி கொடுத்து பாரம் குறைஞ்சதுன்னு ஆசுவாசப்பட்டுட்டு இருக்காரு அப்பா. ஏதாவது ஏடா குணம் பண்ணி அதை கெடுத்துறாத. நீ இப்படி பைத்தியக்காரத்தனமா நடந்துக்கிட்டா இது கோபியை மட்டும் பாதிக்காது, நம்ம அப்பாவையும் சேர்த்து பெருசா பாதிக்கும்டி. கவனமா நடந்துக்க விஜய். நான் சொல்றது புரிஞ்சுக்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். நேரமாச்சுமா, வாங்கம்மா, மண்டபத்துக்கு போனோம். டேய் கோபி, என்னப்பா இது ரயில்வே ஸ்டேஷன் பிளாட்ஃபார்ம் மாதிரி? நம்ம வீட்டுக்கு அதுக்கு என்னப்பா பெரிய வித்தியாசம் இருக்கு? கவிதா, மேக்கப்லாம் அங்க போய் போட்டுக்கலாம்னு சொன்னா கேக்குறியா? கிளம்பிட்டே இருக்க. இருண்ணே, நாங்க என்ன சும்மாவா இருக்கோம்? ஆமா, குறுக்க மறுக்க நடக்கறியா? ஒரு வேலையும் நடக்க காணா. ஆமா மாப்ள, என்னமோ பிஸியா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கிறாங்க. ஆனா ஒரு வேலையும் நடக்காது. நம்ம ஊர் கல்யாணத்துல எப்பவும் இது நடக்கிறது தானே. நாங்க ஒண்ணு வெட்டி பேச்சு பேசிட்டுல உங்களை மாதிரி. பேசி பொழுத கழிக்காதீங்கம்மா, புறப்படுங்கம்மா. ராஜி, வாசிக்கிறோம். டேய் பட்டி வைடி. பத்திரிக்கை கொடுக்குற வேலையை கூட ஒழுங்கா பார்க்க முடியல, இதுக்குள்ள கல்யாணம் பண்ண வேண்டிய கிடக்கு. என்ன மாப்பிள்ள சொல்றீங்க? ஏமாமா, என் பெரியப்பா மகன் முத்து இருக்கான்ல, அவனுக்கு பத்திரிக்கை வச்சு மறுபடியும் அழைச்சிங்களா? ஏமாமா, உங்க வீட்டு சார்பா எல்லாருக்கும் பத்திரிக்கை நீங்க தானே வச்சீங்க, அப்புறம் எங்களை கேட்டா என்ன அர்த்தம்? நல்லா இருக்கடா கோபி, என் பங்காளி வீட்டுக்கு நானே பத்திரிக்கை வைக்கவா உன் கல்யாணத்துக்கு? இப்ப தர்க்கம் பண்றதுல அர்த்தமே இல்ல. என்ன செய்யணும்ன்றீங்க? நான் கல்யாணத்துக்கு வர முடியாது மாமா. என் பங்காளி வீட்டுல இப்பவே போய் அழைச்சிட்டு வந்தாதான் நான் வர முடியும். இல்லன்னா என்ன கேவலமா நினைப்பாங்க. அவ்வளவுதானே, நான் பொறுப்பு. கிளம்புங்க போலாம். அதெல்லாம் முடியாதடா கோபி. உடனே நீயும் மாமாவும் போய் மறுபடியும் பத்திரிக்கை வச்சு அவனை கையோட அழைச்சிட்டு வாங்க, அப்புறம் போலாம். நடக்கிற கதையை பேசுங்க மாமா. எல்லாரும் கிளம்பி இப்படியே நிக்கிறதா? முதல்ல மண்டது போவோம். அங்கிருந்து நானே நேர்ல போய் உங்க பெரியவா பையனை அழைச்சிட்டு வரேன். போதுமா? டே கோபி, மரியாதை கட்டத்தனமா நடந்து கூடாது. கல்யாணம் பண்ண தெரியுதுல்ல, இது கூட தெரியாது உனக்கு? சரி மாமா, நீங்க இங்கே இருங்க, நாங்க மண்டபத்துக்கு போறோம். அங்க இருந்து அவருக்கு பத்திரிக்கை அனுப்பிச்ச பிறகு சொல்லி விடுறோம். நடந்தே வாங்க. எடுங்க. எடுமா எடு. டே கோபி, இருங்கப்பா. ஒரு வார்த்தைக்கு சொன்னேன், உடனே எல்லாரும் விட்டு கிளம்புறீங்க. நான் கல்யாண மண்டபத்துக்கு வரேன். அங்க போன உடனே நீயும் மாமாவும் போய் எங்க முத்துக்கு மறுபடியும் பத்திரிக்கை வச்சு கையோட அழைச்சிட்டு வரணும், சரியா? கண்டிப்பா செய்றேன். இப்ப முறைப்படி உங்களை அழைக்கிறேன் மாமா, வாங்க. சரி சரி. மாமா வாங்க, உட்காருங்க. என்ன மாமா நிக்கிறீங்க, உட்காரலையா? நான் வரல. அதான் அங்கேயே சொல்லிட்டீங்க, நானும் சரின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னவா? நான் அதை சொல்லல. இந்த குடும்பத்துல நான் தானே மூத்த மாப்பிள்ள, நான் தானே முன்னாடி உட்காரணும். இவரு வந்து உட்காந்துருக்காரு. ஆமா மாப்பிள்ள, நீங்க உட்காருங்க. நான் போய் பின்னாடி உட்காந்துக்கிறப்பா. பாத்துப்பா, பாத்து உட்காருங்க. உங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியும்னா சொல்லுங்க, டிரைவரை எழுப்பி விட்டு அந்த சீட்ல உட்காந்துக்கலாம். புறப்படுப்பா, ராகுகாலத்துக்கு முன்னாடி போனோம். ராகாலத்தை கூட கூட்டு வரமே. உட்காருங்க. எல்லா சாமான் ஏத்தியாச்சா? என்ன பாது எல்லா சாமான் நீங்க இருக்குது, சீக்கிரம் ஏத்துங்கப்பா. இல்ல என்ன கொஞ்சம் தான் இருக்கு. அக்கா வாங்க. எப்ப வாடி, சீக்கிரம் போய் வேன்ல இருப்போம். போங்கம்மா, எல்லாம் போய் சீக்கிரம் வேன்ல இருங்க. போங்க. இதை எடுத்துட்டு போங்கம்மா. அக்கா இது கூட வேன் உள்ள வைங்க. இங்க வாங்கம்மா. விஜய் ஏறிட்டாளா? தானோ கல்யாணம் பண்ணுங்க. ரெடி ஆயிட்டு இருக்காப்பா? என்னம்மா முதல்ல அவளை ரெடி பண்ண வேணாமா? போ சீக்கிரம் போ. நேரம் ஆகுதுல்ல. விஜி,
விஜி ஏய் விஜி வா அப்பா கூப்பிடுறாருல ஏய் என்னப்பா ஏன் பாடுற என்ன ஆச்சு எனக்கு இந்த கல்யாணமே வேண்டாம் அக்கா என்னை எப்படியே விட்டுருங்க என்ன விஜி இந்த நேரத்துல போய் இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு கண்ணை தொடச்சுக்க ஒண்ணு ஆகாது வண்டியில போய் உட்காருவா அது இல்லக்கா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு இது பாரு பயப்படுறதுக்கு ஒண்ணும் இல்ல விஜி எனக்கு நடந்ததெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன சொல்வாங்கன்னு தெரியல வேணாக்கா என்னடி பைத்தியம் மாதிரி உளற அதெல்லாம் ஆமா விஜய் என்ன பண்றீங்க லேட்டா வாங்க இத வந்துட்டு மாமா ஆ. கூப்பிடுறாங்க கண்ணை தொடச்சிட்டு பாப்பா அப்பா இதெல்லாம் பார்த்தா கஷ்டப்படுவார்ல கண்ணை தொடச்சுக்க எல்லாம் சரியா போயிடுன்னு கண்ணை தொடச்சுக்க அழாத அழாத இது வந்துட்டுப்பா வாமா விஜய் வா வா சீக்கிரம் வா சாமி கும்பிட்டுட்டு சீக்கிரம் போய் வேன்ல இருப்போம் வா நல்லா இரு மகராஜா என்ன என்ன அழக்கூடாது கல்யாண பொண்ணு அழுதுகிட்டு நீ என்ன சின்ன பிள்ளையா சும்மா ஏய் என்னடி நீ என்னமோ கல்யாணத்துக்கு அப்புறம் எங்களெல்லாம் பார்க்கவே முடியாதுங்கிற மாதிரி அழற தடிக்கு விழுந்தா மெட்ராஸ் நினைச்ச உடனே பஸ் ஏறி வந்துட மாட்டேன் எங்களெல்லாம் பாக்குறதுக்கு ஏய் அழாத விஜய் நீ என்ன தொட்டா வச்சிருந்தீங்க நினைச்ச உடனே அழுதுகிட்டு இருக்க இந்த பாரு மெட்ராஸ்ல உனக்கு யாருல நினைச்சிருக்கிறியா சரோலி எல்லாம் இருக்காங்கல்ல உன்னை நல்லா பாத்துக்குவாங்க இந்த பாரு சரோகா கல்யாணம் கட்டிட்டு போனப்போ அங்க ஒருத்தரும் கிடையாது பாவம் ஒண்டியில அத்தனை சமாளிச்சுக்கிட்டா தைரியமா இருக்குண்ணா நாங்களும் அடிக்கடி வந்து பாப்போம்ல வா சாமி கும்பிட்டு கிளம்பலாம் வா கூட்டிட்டு போ வா கும்பிட்டுக்க சரிம்மா கிளம்புமா சரோ சரோ எங்க வீட்டுக்கார் உருப்படியா ஒரு வேலையும் செஞ்சதில்ல. இப்ப என்ன செஞ்சுட்டு வந்திருக்காரு தெரியுமா? அவங்க ஃப்ரெண்டு கிட்ட ஒரு வேன் இருக்கு, அதை பேசி முடிச்சிட்டு வந்திருக்காரு. எதுக்கு தெரியுமா? விஜய் கல்யாணத்துக்கு நம்ம காம்பவுண்ட்ல இருந்து எல்லாரும் ஒரே வேன்ல கூட்டணியா போய் இறங்க போறோம். இந்த பட போதுமா இன்னும் கொஞ்சம் வேணுமான்னு. எப்படி சார் மாணிக்க சார் பிரமாமா ரோட்ல போற வரமெல்லாம் கேட்க போறான். ஆமா இது பெண் வீட்டு வேணா இல்ல மாப்பிள்ளை வீட்டு வேணான்னு. இது நம்ம கூட்டணி வேணும்னு சொல்ல போறோம். என்ன எல்லாரும் கூடி கும்மாளம் போட்டுட்டு இருக்கீங்க? ஆமா விஜய் கல்யாணத்துக்கு வரலையா? யோசனை தான். என்ன பெரிய யோசனை? கிழவனும் கிழவியும் கல்யாணத்துக்கு வந்தா வீட்டுல 2 வேளை சோறாது மிச்சமாகும்ல. அடாடாடாடா ரம்யா கண்ணே அருமையான யோசனை சொன்னேன். இங்க பாரு, நமக்கு வேண்டப்பட்டவங்க கல்யாணம் இப்படி தினமும் நடந்துன்னு வச்சுக்க, வீட்டுல மீல்ஸ் மிச்சம், வாய்க்கு ருசி அருமையா டேஸ்டா சாப்பிடலாம். என்ன சரோ, நாங்களாம் ரெடி ஆயிட்டோம், நீ ரெடி ஆகலையா? சரோ கேக்குறால, உன் தங்கச்சி கல்யாணமா? நீ முதல்ல கிளம்பு. சரோக்கு தலைவலி போல இருக்கு, மூஞ்ச பார்த்தா தெரியல. ஆமா ரம்யா, நாம எப்பதான் புறப்படுறோம்? போகும்போது கூப்பிடுறோம், அப்ப வந்தா போதும். போங்க, கூப்பிட்டு அனுப்பு. உங்களுக்கு வேற சொல்லணுமா? போங்க. என்ன சரோ, ஓ முகத்திலயும் உங்க வீட்டுக்கார முகத்திலயும் சந்தோஷமே இல்லையே, ஏதாவது பிரச்சனையா? என்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க ரம்யா. எதுவா இருந்தாலும் சொல்லு சரோ. நான் சொல்ற நிலைமையில இல்ல, என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க ரம்யா.